மேம் நான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்துட்டேன். ஆனா அவன் பயங்கர ஹாப்பியா இருக்கிறான் மேம். இன்னொரு பொண்ணை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டான், நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அவங்களோட போட்டோஸ் எல்லாம் எல்லா பக்கமும் போட்டுட்டு ஒரே ஜாலி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான். கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஓகே. So this is Dr. Divya Prathipa. I'm a somatic trauma informed abuse recovery coach. I specialize in narcissistic abuse recovery. So நான் என்ன பண்றேன்னா I help women attract healthy love. So this is what I do. And if you are someone looking for a healthy love, கண்டிப்பா நீங்க எனக்கு DM பண்ணணும். நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. Okay. So I have taken a challenge of 90 days challenge. ஒரு நாளும் 90 டேஸ்க்கு 90 different videos about narcissism recovery, trauma therapy இதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். So today is 19th day. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட் ஹேப்பன்ஸ் டு அ நார்சிசிஸ்ட். வாட் ஹேப்பன்ஸ் டு நார்சிசிஸ்ட்னு சொல்லலாமா, இல்ல நார்சிசிஸ்ட் நீங்க வந்து அவங்க லைஃப்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ஸோ யூஸ்வலி நார்சிசிஸ்ட் வந்து when they lose you அவங்க வந்து ரொம்ப ஃபீல்லாம் பண்ணுறது காட்டவே மாட்டாங்க உங்ககிட்ட. ஓகே. அவங்க வந்து they just flaunt their good life to the மீடியா ஆர் வேர் எவர். அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எங்கேயா இருந்தாலும் அவங்களோட என்ன சொல்றது அச்சீவ்மெண்ட்ஸ் நல்லா போற விஷயங்களை மட்டும்தான் காட்டுவாங்க. அது எப்பவுமே அப்படிதான், ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் கிடையாது. எனி டைம் எனி வேர் இன் தேர் லைஃப் they don't project their negatives or they don't project their problems at all in life. Okay, they always எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் காட்டுவாங்க. அது எஸ்பெஷலா ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறமா they will be very very particular. அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை மட்டும்தான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களோட சோசியல் மீடியாஸ்ல. ஸோ ஆக்சுவலா என்ன நடக்குது நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா there are few things. இந்த ஆர்டர்ல தான் நடக்கும்னு சொல்ல முடியாது, பட் things happen. ஓகே. பட் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களை மிஸ் பண்றதோ உங்களை லவ் பண்றத மிஸ் பண்றதோ இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. பட் நீங்க நகர்ந்து போறது அவங்களை அஃபெக்ட் பண்ணும், பட் நாட் இன் த ரைட் வே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க லைஃபை விட்டு நீங்க எவ்ரிதிங் இஸ் டன், பிரேக்அப் அப்படி சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க மனசுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, எப்படியும் நம்ம கிட்ட வரதா போறா, எங்க போயிருவா பாக்கலாம், என்கிட்ட அப்படி இருந்தவ தானே, she can't go because I know she is under my control அப்படிங்கிற அந்த ஈகோல தான் இருப்பாங்க. ஸோ இமீடியட்டா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அப்பதான் வந்து பயங்கர லோல இருப்பீங்க. ஓகே. பிகாஸ் உங்களுக்கு அந்த டோபமைன் ஆக்சிடோசின் ஹார்மோன்ஸ், அந்த நோ மெசேஜஸ் நோ கால்ஸ், இதெல்லாம் அந்த ஹை லோ, இது எல்லாத்தினாலையும் உங்களோட அடிக்ஷன் ரொம்ப இருக்கும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்தப்போ யூ வில் பி சோ டிப்ரெஸ்ட் அண்ட் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு ஃபேஸ்ல இருப்பீங்க. பட் அவங்க அப்பதான் வந்து ஃபுல் ஹைல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல உங்க மேலேயும் அவங்க மேலேயும் ரொம்ப அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கும். ஏன்னா நீங்க அவங்க கிட்ட திரும்பி போக போறீங்க அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப இருக்கும். ஓகே. ஸோ இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, பட் நீங்க திரும்பி போகல, நீங்க கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கட் ரென்ச்சிங் ஃபீலிங், அந்த அழுக, கோவம், ஆத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நீங்க வந்து ஒரு நியூட்ரலுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து அதான் இது வந்து இந்த ஆர்டர்ல தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் பயங்கரமான ஒரு கோவம் உங்க மேல வரும். ஓகே. அப்போ தே வில் டூ ஸ்மியர் கேம்பெயின், இல்லைன்னா லவ் பாம்பிங். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஸோ லவ் பாம்பிங்கிறது என்னன்னா, திரும்ப உங்க லைஃப்குள்ள வர ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ஒரு ரீசனே இல்லாம உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவாங்க, இல்ல அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகும், ஸோ உங்களுக்கு கால் வரும். அப்புறம் இல்லைன்னா எமர்ஜென்சி ஏதாவது வந்திருக்கும், அதுக்காக உங்ககிட்ட வருவாங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு தே ட்ரை டு கம் பேக் இன் டு யுவர் லைஃப். லவ் பாம்பிங் பண்ணி திரும்ப உங்க மேல கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், they are trying to do things, பட் நீங்க வந்து அதுக்கு ஈல்ட் பண்ணாம, பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த விமன் கோ பேக் இன் திஸ் ஸ்டேஜ் தான்.
ஓகே, அந்த கோவம் ஆத்திரம் எல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் அப்படியே நியூட்ரலா போயிட்டு இருக்கும்போது when they come and love bomb, no, your nervous system will be little relaxed and things. ஓகே, நம்ம ஏன் இன்னொரு சான்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு தான் மோஸ்ட் காமன்லி எல்லாருக்கும் தோணும். ஸோ அவங்க திரும்பி போக ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நடக்கும். இன் கேஸ் அந்த பர்சன் திரும்பி போகல அப்படின்னா என்ன ஆகும்னா இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்க, தே வில் ஸ்டார்ட் டூயிங் ஸ்மியர் கேம்பெயின். அதாவது உங்களை பத்தி தப்பு தப்பா மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசுறது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, உங்க ஃபேமிலி கிட்ட பேசுறது, அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி உங்களை பத்தி தப்பு தப்பா எல்லார்கிட்டயும் பரப்புவாங்க. ஏன்னா எங்க அவங்க எல்லாம் உங்களை பத்தி நல்லா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கறது ஒண்ணு. அப்புறம் உங்க மேல ஒரு கோவம் ஆத்திரம், அதை எப்படியாவது லெட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, மேனிப்புலேட் பண்ண முடியல, லவ் பாம் பண்ண ட்ரை பண்றாங்க, எதுக்குமே நீங்க ஈல்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் தே வில் இதுல எதுவுமே நடக்கு ஸ்மியர் கேம்பெயின்லயும். சம்டைம்ஸ் நான் இதை வந்து நிறைய பேர்கிட்ட பாத்திருக்கேன். அதாவது இந்த பொண்ணை பத்தி அவங்க போய் தப்பு தப்பா மத்தவங்க கிட்ட பேசும்போது எதுக்கு இப்படி பேசுற அப்படின்னு சண்டை போடுறதுக்காக தே வில் கோ பேக் அண்ட் டாக் டு ஹிம். சோ இது நிறைய பொண்ணுங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, அதை போய் கேட்கறதே அவங்களுக்கு ஒரு சப்ளை தான். ஓ, இவ இன்னும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கா, நம்ம போய் அங்க பேசினா இவ வந்து நம்ம கிட்ட பேசிடுவா, அதுதான் அவங்களுக்கு வேணும். சோ அந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு உங்க மேல அவங்களுக்கு இன்னும் இருக்கு அப்படிங்கறத காட்டும். ஸோ அந்த ஸ்மியர் கேம்பெயின்லயும் நம்ம வந்து ஒன்னும் அஃபெக்டே ஆகாம இருக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அந்த ரிவெஞ்ச் ஸ்டேஜ்ல வாட் தே வில் டூ இஸ் தே வில் கெட் இன் டு அ ரிலேஷன்ஷிப் வித் அனதர் பர்சன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த சப்ளை தேவை, நீங்க தான் இல்ல இப்போ. ஸோ அவங்க அந்த சப்ளைய வேற யார்கிட்ட இருந்தாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தே வில் டெஃபினெட்லி கோ இன் சர்ச் ஆஃப் அனதர் பர்சன். அண்ட் அவங்க லவ் பாம் பண்ணி அந்த இனிஷியல் ஈகோக்கு அந்த அவங்களோட அந்த சப்ளை நல்லா இருக்கும். ஸோ நிறைய போட்டோஸ் எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்றது, இது பண்றது, இது எல்லாமுமே ஒன் திங் இஸ் லைக் அவங்களுக்கு அந்த சப்ளை வேணும். ரெண்டாவது உங்க முன்னாடி வந்து தே வாண்ட் டு ஃபிளாண்ட் தட் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்ட்டு அவங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு a narcissist when you disappear completely from their life. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப திமிர்ல இருப்பாங்க, அப்புறம் உங்களை மறுபடியும் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஸ்மியர் கேம்பெயின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்ல ஃபைனலி they will go for another supply. ஸோ இங்க எங்கேயுமே லவ் கிடையவே கிடையாது, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுல அவங்க பண்ற எல்லாமுமே உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும் மேனிப்புலேட் பண்றதுக்கு மட்டும்தான். பியோர் லவ் கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் டைம் டெஸ்டடா நீங்க வந்து என்ன சொல்றது, அது கிட்ட போகாம ரெசிஸ்டண்டா இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வந்துடலாம் வெளியில. ஓகே, ஸோ அவங்களுக்கு தேவை அந்த சப்ளை, அந்த சப்ளைய நீங்க கொடுக்கல அப்படின்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு வின் ஓவர் அ நார்சிசிஸ்ட், அவங்கள மறந்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தா போதும். அவங்களுக்கு புரிய வைக்கிறதோ, அவங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறதோ, இதெல்லாம் எதுவுமே வந்து வேலைக்கே ஆகாது, பிரயோஜனமே படாது. அவங்கள அடிக்கணும், அவங்கள வருத்தப்பட வைக்கணும் அப்படின்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் உங்க மேல 1% இல்லாத மாதிரி விஸ்வரூபம் எடுத்து நீங்க வளரணும். உங்க சிரிப்பு போதும், உங்க சிரிப்பு தான் அவங்கள கொல்ற ஒரே ஆயுதம். உண்மையான சிரிப்பு, நடிப்பு இல்ல, உண்மையா மனசால நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா செத்தாண்டா சேகர், அவ்வளவுதான் மேட்ரு. ஓகே, சோ இதுதான், திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ, பிகாஸ் மெனி ஆஃப் us think that அவங்க லவ் பாம் பண்ணி வரும்போது திருந்திட்டாங்கன்னு நினைச்சுக்கிறோம், அண்ட் we have no effect on them னு நினைக்கிறோம். Definitely you have an effect, but not the way you think. Okay, so yeah, this is Dr. Divya Prathipa signing off once again. இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, subscribe to my channel, like this video and comments if you have any doubts on whatever I have shared. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல, அதாவது 20th வீடியோ ஆஃப் த 90 days சேலஞ்ச்ல உங்களை பாக்குற வரைக்கும் திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சேயிங் பை பை. அது வரைக்கும் என்ன பண்ணணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். லைஃப் இஸ் டு லிவ். டாடா பை.